FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிணத்த காணும் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். சுரேஷ் சங்கையா இயக்கத்துல யோகி பாபு மற்றும் ரிச்சல் ரெபிகா போன்றவர்கள்லாம் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பேசப்படக்கூடிய விஷயம் ரொம்பவே ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட் தான். அதாவது வறட்சியினால பாதிக்கப்படக்கூடிய ஒரு கிராமமே என்ன மாதிரியான ஒரு இன்னல்களுக்கு ஆளாகுது, அந்த வறட்சி அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு நீங்காத ஒரு துன்பமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த மக்களுக்கான குடிநீர் அடிப்படை ஆதாரங்கள் இன்னமுமே நிறைய கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு அவல நிலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதையை மையமா வச்சுதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காரு சுரேஷ் சங்கையா. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அவனுடைய நடை உடை பாவனை, அவனுடைய தினசரி நிகழ்வுகள், வாழ்க்கையை பத்தின எந்தவித ஒரு அச்சம் இல்லாம ஒரு பொறுப்பற்ற முறையில இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு பக்கம் இருக்கிறார்களோ, மறுபக்கம் மூட நம்பிக்கைகள் நிறைந்து பழைய பஞ்சாங்கத்தையே எடுத்து பாடப்படக்கூடிய ஒரு செட் ஆஃப் மக்கள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த திரைப்படத்துல ரொம்ப நுட்பமா பதிவு பண்ணியிருக்காரு சுரேஷ் சங்கையா. சரி, யோகி பாபு ஒரு கோயில்ல அர்ச்சகரா பணியாற்றுறாரு. அந்த கோயில் அப்படிங்கிறது அந்த கிராமத்திலேயே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில், ஒரு சின்ன கோயிலா தான் இருக்கு. மிக நீண்ட காலமா அவருடைய கிராமத்துல தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது பல தலைமுறையா இருந்துட்டு வருது. அப்படி அந்த தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல தலைவிரிச்சு ஆடுது. அப்போ சரி, கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தேடி முயற்சிக்கிறாங்க. பார்த்தா அது அங்க இங்க எல்லா இடமும் சுத்தி கடைசியில யோகி பாபுவோட வீட்டுக்கிட்ட தான் தண்ணீர் இருப்பதற்கான அந்த அறிகுறிகள் தென்படுது. உடனே கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து யோகி பாபு கிட்ட உதவியா அதை கேட்கறாங்க. ஏன்பா, உன் வீட்டை நீ காலி பண்ணி கொடுத்த அப்படின்னாக்க இந்த கிராமமே குடிநீர் பிரச்சனையிலிருந்து விடுபட்டுரும் இல்லையா, நீ கொஞ்சம் மனசு வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க சரி, நீங்க சொல்றபடி எல்லாமே நான் கேட்கறேன், பட் அதற்கான இழப்பீடும் அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் எனக்கு நீங்க பண்ணி தரணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கதை நகருது. கடைசியா யோகி பாபுவும் நீண்ட இழுபறிக்கு பிறகு சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. கிராம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களால முடிஞ்ச ஒரு ஃபண்டிங்கு பிளஸ் கலெக்டரோடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கிணற வெட்ட தொடங்குறாங்க. இந்த கிணற வெட்ட தொடங்கும் போதுதான் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஒட்டுமொத்த கிராமத்துக்கும். சரிப்பா, கிணத்தை தோண்டியாச்சு, தண்ணி கிடைச்சிச்சா அப்படின்னாக்க அங்கதான் நம்ம இயக்குனர் ஒரு புது ட்விஸ்ட கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த கிணறுக்குள்ளார தண்ணீருக்கு பதிலா டைனாசருடைய எலும்பு கூடுகள் இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பிரமிப்பார மக்கள் மூட நம்பிக்கையில எல்லாரும் அதை பார்த்து பதறி அடிச்சு கிராமத்தை விட்டு வெளியேற தொடங்குறாங்க. அதன் பிறகு அரசு அதிகாரிகள்லாம் இந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பூமியா மாத்தணும், இங்க நிறைய சங்க காலங்களுடைய அடையாளங்களும் அதனுடைய எச்சங்களும் இங்க இருக்கு, அதனால இதை முழுமையா அரசு கைப்பற்ற போகுது அப்படின்னோடனே யோகி பாபுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா அது மாறிடுது. ஸோ அதன் பிறகு இந்த திரைப்படம் நகரக்கூடிய திசை அப்படிங்கிறது நம்மளை ரொம்பவே பாதிப்படைய வச்சிருச்சு. உண்மையிலேயே அரசு அதிகாரிகளுடைய போக்கு எப்படி இருக்கு, ஒரு சாதாரண சாமானியன் தன்னுடைய வீடை எப்படி இழக்கிறாரு, அதன் பிறகு இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் தண்ணீர் கிடைச்சுதா, இல்ல இந்த டைனோசர் வாழ்ந்த இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்தை அகழாய்வு செய்து அதனால ஏதேனும் பலன் கிடைச்சதா அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த திரைப்படம் பேசப்படக்கூடிய ஒட்டுமொத்த கதை. சரி, ஒட்டுமொத்தமா அந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, யோகி பாபுவோடைய நகைச்சுவை கலந்த சிந்திக்கக்கூடிய சில அணுகுமுறையும் அந்த திரைப்படத்தை ரொம்பவே ரசிக்கும்படியா திரைக்கதையை நகர்த்தியிருந்தாங்க இயக்குனர். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு கிணத்த காணும் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.